ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியாக பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிட்றேன். அந்த அவனுடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் ஹீரோவாகவும் நடித்த விஜய் ஆண்டனி சார் இது ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். அப்புறம் சுவாசிகா, அஜய், சக்தி, பாடினி, காவ்யா, மோகன்ராஜ் லிரிக் ரைட்டர், அருள்தாஸ் சார், மூர்த்தி, ப்ளீஸ். இவங்க எல்லாருமே வந்து இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய ஒவ்வொருத்தர் பற்றி பேசுகிறதுக்கும் ஒவ்வொருத்தரை பற்றியுமே பேசுகிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் வேணும். ஆனால் நேரம் இல்லாதனால இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. அருள்தாஸ் சார்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே, ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்தளவுக்கு நல்ல படம், நான் வரேன் சார் அப்படின்னாரு. இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால் அந்த படத்தில் சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷத்தில் தான் சார் வராரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் வரும். அப்படி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். எனக்கு ரெண்டு பாஸ். மொதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணால் இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ்கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்கார், ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணும்போது ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, ஒரு கதவு நடுவில் இருக்கும், அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிறவங்க ப்ரெசன்ட் மீடியா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோடு அந்த சூப்பர் பாஸ்கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியாக பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிட்றேன். அந்த அவனுடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. வேர் இஸ் பாஸ்கர்? பாஸ்கர் வாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். நாம் எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த அம்மாவோ நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவுக்கு
அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்குறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன மொதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன்தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து மொதல் தடவையாக மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம். அது நடக்கும். இதுக்கு உறுதுணையாக, ரொம்ப உறுதுணையாக பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகான படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து எந்த இடத்துலையும் புது முகத்தையோ ஆர்டிஸ்டாவோ இல்லை வந்து டெக்னீஷியனை யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்னமோ பயமே இருந்ததில்லை. ஜென்ரலாக எனக்கு என்ன, நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யார்கிட்ட வேணால் வேலை வாங்கிக்கலாங்கிற ஒரு, அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ப்ரூட்டல் ஒரு தைரியம் எனக்கு இல்லை இருக்குது. அந்த வகையில் இவங்க 2 பேர்த்தையும், இஸ் தர்ஷன், அவர் ஹரிஷ் யுவராஜ், அவர் எடிட்டர், டிஓபி. ஜென்ரலாக வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பயே வந்து மியூசிக் டைரக்டரையும் டிஓபியும் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒவ்வொரு சீனாக இல்லை ஒரு சீக்வன்ஸ் தோன்றப்ப இட்ஸ் ஓகே, இந்த சீக்வன்ஸில் ஒரு சாங் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க டியூன் சைடு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயத்தில் தினம் டிஓபி கூட வரணும். எனக்கு இந்த சீன் வந்து என்ன கலரில் இருக்கலாம், இந்த செட்டு வந்து என்ன கலர், இந்த சீக்வன்ஸுக்கு என்ன கலர் வரும். இந்த அம்மாவுடைய வயசு வந்து 27 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் லைஃப்பை தான் சொல்ல போகிறோம். இந்த இருக்கிற 16 இயர்ஸ் லைஃப்பில் எப்படி எந்த செக்மெண்ட்டுக்கு என்ன கலர் கொண்டு வர போகிறீங்கன்னு ஒர்க்கு கொடுத்துருவோம். நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அது வந்து எனக்கு டெபியூட்டன்ஸ்லேருந்து எனக்கு அந்த ஒர்க்கு ஈஸியாக வாங்க முடியுது. அதுதான் ரீசன். ஓகே, எனிவே இப்போ எடிட்டர் வந்து ஹரிஷ் வந்து நான் நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ இந்த எடிட்டர் படம்னு நீங்கள் பார்த்துலாம், பெரும்பாலான பார்க்கல. இது பார்த்துருப்பீங்க, டீசர் அண்ட் ட்ரெய்லர். அதில் இருக்கிற இந்த கட்ஸுக்கெல்லாம் ஒரே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ சவுண்டில் பிச்சு உதருவாங்க அந்த பையன். அது ஐ மீன் மியூசிக்கல், ஒரு எடிட்டருக்கு வந்து மியூசிக்கல் சென்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஹரிஷ் இருந்து கற்றுக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மியூசிக் போட்டு காட்டுவார். ஐயோ போதுண்டா, எனக்கு நான் பண்ணிவிட்டு, நான் கரெக்டாக பண்ணிட்டேன்டா அப்படியே. இவர் நான் கிளைமேக்ஸ் கட் பண்ணி எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவர் மியூசிக் போட்டு காமிச்ச பிறகு தான் கிளைமேக்ஸ் மேலே நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ ஹரிஷ். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்கள், இயக்குனர் அவர்களே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் அண்ட் ஆல் லெஜெண்டரி டேரக்டர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது என்னோட டெபியூ மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ அண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ரொம்ப அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஃபார் அக்செப்டிங் மீ. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில், அண்ட் அதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சாரோட ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே 98ல் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் இன்னும் பிறக்க கூட இல்லை சார். இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஸோ சார் நினச்சிருந்தாருன்னா ஈஸியாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிஓபி வச்சு இந்த படம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, புது புது டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க சார், என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, பிராண்ட் நியூ அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரீசன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சசி சாருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அப்புறம் முதல்ல ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ தான் பன்னூறு சாமிக்கு எடிட்டர்னு சொன்னீங்க. எந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னு தெரியல சார், அதை காப்பாற்றிட்டேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா. என்னோடய காஸ்டியூம் டிசைனர் வந்து நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் தெரியல எனக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட கமிட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த காஸ்டியூமையும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில், அதுவும் வளையம்பட்டில் விரியூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே நின்று எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுமா. தேங்க்யூ. அப்புறம் சதீஷ் நான் இந்த படத்தினுடைய டிஓபி நம்ம தர்ஷன் கிர்லோஷ் அவர் வந்து
இஸ் வெரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் ஷூட்டிங் வந்தப்போ சதீஷ் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டராக உள்ள வராரு. இவருடைய நான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நிறைய க்ரெயின் ஷாட் இருக்கும், நிறைய ட்ரக்கின் இருக்கும், இது ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கிம்பலில் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார். அதுக்காக பயங்கர சல்யூட்மா. தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக நிச்சயமாக பேசணும் சதீஷ் சார். தேங்க்யூ. ஆஸ் சிம்பிள் அண்ட் ஆஸ் ஷார்ட் இஸ் தட். தேங்க்யூ மட்டுமா உங்களுடைய ஒர்க் நாங்கள் அப்போ திரையரங்குகளில் பார்க்குறோம் சதீஷ் சார். துர்கா, would you like to share something? தேங்க்யூண்ணா. சசி சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ என்ன மாதிரி நிறைய டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ சார் படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சுவாசிகா அவங்க ரொம்ப கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்களான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சசி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்.